கத்தரி தோட்டத்து மத்தியிலே நின்று காவல் புரிகின்ற சேவகா, என்றும் காவல் புரிகின்ற சேவகா, மெத்த கவனமாய் கூலியும் வாங்காமல் மேவல் புரிகின்ற சேவகா, என்று மேவல் புரிகின்ற சேவகா. வாருங்கள், எங்களுடைய வீட்டு தோட்டத்தின் அழகோடு இன்றைய காணொளியில் நான் உங்கள் வன்னியூர் சேமம் சிதம்பர நல் சிவா. வாருங்கள், எங்களுடைய வீட்டு தோட்டத்தின் காய்கறிகளோடு உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பச்சை பசேலென்று பூத்து குலுங்கிய எங்களுடைய வீட்டு தோட்டத்து மத்தியில் நாம் பறித்தெடுத்து எமது அன்றாட உணவில் சேர்த்து கொண்ட காய்கறி வகைகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். அடுத்த முறை நீங்களும் இதுபோன்று உங்கள் வீட்டு தோட்டத்தில் பயிரிட்டு மகிழலாம் என்பதை அன்போடு அறிய தருகின்றேன். வாருங்கள், ஒவ்வொன்றாக உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இதை பார்த்து உங்களுடைய அபிப்பிராயங்களையும் எங்களுக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம். இப்பொழுது நீங்கள் பார்த்த காய்கறிகள் அனைத்தும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்த்தவைகள் தான். ஆகவே இதன் மூலம் உங்களுக்கு என்ன மனதில் தோன்றுகின்றது என்பதை ஒரு பாடலாகவோ அல்லது ஒரு கவிதையாகவோ இங்கே தெரிவித்தால் மிகவும் அழகாக இருக்கும் என்று அன்போடு உங்களையும் அரவணைத்து கூட்டிச் செல்ல மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.